அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதி. நண்பர்களே, ராகுகேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ராகுகேது பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? விருச்சிக ராசிக்கு இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி கேது பகவான் பார்த்துன்னு வச்சுக்கோ, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்போ ஒரு நன்மை ஒரு பிரச்சனை அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் சில குழப்பங்கள் இருக்கும். அப்போ என்னன்னா, ஆசைகள் திடீர்னு அதிகமாகும். எல்லாத்துலேயும் பார்த்தோன்னு வச்சுங்க, சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைய வரும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற 2 கிரகமும் அது சப்போர்ட் பண்ணும். அதில் ராகு பகவான் என்பதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் சிக்கலை போய் மாற்ற விடுறதுக்கான ஒரு வேலையை ராகு பகவான் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க. இந்த காலத்தில் சிந்தனையை கொஞ்சம் சிதறடிக்காமல் இருந்தாவே போதும். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் குரு பகவான் ஒரு சரியில்லாம இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த டைம் பலவிதமான எண்ண சிதறல்கள் ஏற்படும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்க. கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டு இந்த ராகு பகவான் விருச்சிக ராசிக்கு இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டார். இந்த 1.5 வருட காலத்தில் உங்கள் சுயஜாதத்தில் தான் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்கள் ராகுகேது பயிற்சி ஷேர் மார்க்கெட்டு முத சப்போர்ட் பண்ணாது. இப்போ என்னென்னா, அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, சின்ன சின்ன ஒரு நோய் தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான கண்ணியில் உங்களுடைய இப்போ சஞ்சரிக்கிறார் கேது பகவான். அப்போ சின்ன சின்ன நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக பார்த்துன்னு வச்சுக்கோ, விட்டமின் குறைபாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன குறைபாடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அமிலசத்து குறைபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அமிலசத்தினுடைய ஒரு குறைபாடு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா, கணவன் மனைவி உறவுன்னு வச்சுங்க. கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். தன வருவாய் நல்லா இருக்குமா? ரைட். தன வருவாய் நாட் பேட். ரொம்ப ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நேரம் சொல்ல முடியாது. அப்படிதான் அளவாக இருக்கக்கூடிய, ரொம்ப எக்ஸ்டர்னா போகலினாலும் அளவாக என்ன வேணுமோ அது ஈஸியாக கிடைக்கும். என்ன ரொம்ப மைனஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 2 நிகழ்வு நடக்கும். ப்ளஸ்ஸும் நடக்கும், மைனஸ் நடக்கும். 1000 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். மீதி ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதே உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட். இது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் செய்ய சொன்னோம் இல்லையா, கவனமாக யோசிங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு அந்த காரியம் செய்ய சொல்லணும் இல்லைங்களா. இதே பார்த்தீங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இதே இப்போ இருக்கிற மீனத்தில் இருந்துன்னா இன்னும் கூடுதல் கவனம் வேணும். அந்த கூடுதல் கவனம் இல்லைன்னா நம்ம சிக்கலில் போய் இந்த ராகு பகவான் சிக்க வச்சிருவாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னு வச்சுங்க, உங்கள் ராசிக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த டைம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அது இல்லாமல் பார்த்தோன்னு வச்சுக்கோ, உங்கள் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் எதிர்பாராமல் சின்ன சின்ன ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஒரு சின்ன மைனஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அது எதில் வரும்னா தொழிலையும் வரும். தொழில சின்ன சின்ன ஒரு ஏமாற்றங்கள் வரும். ஏமாற்றம் அப்படின்னா சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தோன்னு வச்சுக்கோ, ராகு சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்தால் வரும். ராகு சம்பந்தப்பட்ட காரகம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, திடீர்னு அரசுக்கு சூரியனும் அரசு தான். ராகு ஏறத்தால மின்னட்ட மத்திய அரசுன்னு சொல்லுவோம். அப்போ அயல்நாடு சம்பந்தப்பட்ட வெளி மாநிலம், இது மாதிரி வெளி மாநிலத்தில் ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே நீ அனுப்புற சரக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையாகி வில் பாசாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் பண்ணுவார். அதனால வேலையில் கொஞ்சம் கவனம் இருந்தோம்னா அந்த இடர்பாடை நாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதனால சொல்றது, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த டைம் நீங்கள் சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறத விட உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கூட்டாளி இருந்தாங்கன்னா அவங்க முடிவுக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறத இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்ல டைம். ரைட். உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் மட்டும் கவனம் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரீம் தேவையில்லை. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ. இந்த காலகட்டத்தில் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாகுமே தவிர, மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு போகாத, ரொம்ப ஹையஸ்டான மேல நோக்கி வளர்ச்சி கொண்டு போகாது, மிடில் அப்படியே வச்சிருக்கோம். ரைட். உங்கள் சுயஜாதத்தில் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோ, இதை தாராளமாக இது அப்படி சேர்த்து அப்படியே ஒரு 5% சேர்த்து அப்ளை பண்ணிங்க. இதை முழுசு நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. உங்கள் சுயஜாதம் நல்லா இருந்துன்னா டாப்பில் இருக்கும். உங்கள் சுயஜாதை பாதிப்பாக இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த ராகுகேது பயிற்சி அந்த பாதிப்பை சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும்தான் குறைக்குமே தவிர எக்ஸ்ட்ரீமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எப்பவுமே சுயஜாதத்தை பார்த்து அப்புறமேலே எல்லாம் முடிவெடுங்க. இந்த பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஒரு மத்தியமான ஒரு பலனை கொடுக்கும் இந்த 1.5 வருஷ காலத்துக்கு. நன்றி, நல்வாழ்த்துக்கள்.